சில நேரங்களில் நாம் சரியான இலக்கை தீர்மானிக்கிறோம், ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறோம். ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில தனுசு ராசி நேயர்கள் இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கு, சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, குறிப்பா தனுசு ராசி நேயர்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய அளவிற்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியினருக்கு குரு, சுக்கிரன், சனி ஆகிய மூவருமே இந்த மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பண வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. பண வசதிக்கு எந்த ஒரு பற்றாக்குறை இல்லாத பட்சத்துல உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய ஒரு தருணமா இந்த மாதம் அமைய இருக்குது. குடும்ப சூழ்நிலை என்பது திருப்திகரமாக இருக்குங்க. குறிப்பா தனுசு ராசி நேயர்களுடைய குடும்பத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடிய ஒரு தருணமா இந்த மாதம் அமைய பெற்றிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான மீனத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் அதிக அலைச்சலும் ஆரோக்கிய குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதன் காரணமாக உடலில் ஒரு சிறு உடல் உபாதை ஏற்பட்டாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது சால சிறந்ததாக அமையுது. அதே மாதிரி குடும்பத்தார்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால திருமணமான பெண்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கும் பெண்மணிகளுக்கும் புதிதாக நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிகவும் அவசியம். சனி உதவிகரமாக உள்ளதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்குங்க. குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பெண்மணிகளுக்கு இந்த மாதத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. குடும்பத்தில் பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நிகழக்கூடிய ஒரு தருணமா இந்த பிப்ரவரி மாதம் அமைய பெற்றிருக்குது. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உத்தியோகஸ்தர்கள் மிகவும் சாதகமான ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. சக ஊழியர்களும் உயரதிகாரிகளும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை தர இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்துல பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்விற்கும் அல்லது உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசியினருக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. ஒருவேளை நீங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இந்த மாதத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம். ஏற்கனவே நீங்கள் வெளிநாடுகளில் பணியாற்றி வருபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் பதவி உயர்வு, சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள அனுகூலமான ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. விற்பனையும் லாபமும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தொழிற்சாலையை அபிவிருத்தி செய்வதற்கு அனைத்து உதவிகளும் கிடைக்க இருக்குதுங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க இருக்காங்க. புதிய விற்பனை
நிலையங்கள், விற்பனை கூடங்கள் திறப்பதற்கு கிரக நிலைகள் ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க. இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு, அரசாங்க ஆதரவும் எளிதில் கிடைக்க இருக்கு என்பதால உங்களுடைய முயற்சிகளுக்கு எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள், நீங்கள் ஏற்றுமதி துறையினர்களாக இருக்கும் பட்சத்துல வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்க இருக்குதுங்க. வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. சில்லறை வியாபாரிகள் மற்றும் நடைபாதை விற்பனையாளர்களுக்கு பழைய கடன்களை தீர்த்து பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள கிரக நிலைகள் உதவிகரமாக அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. உங்களுடைய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்க இருக்குது. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே சுக்கிரன் அனுகூலமாக இருக்கிறாரு. இதனால் புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி தானாகவே உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. இதனால் வருமானமும் அளவோடு உயர இருக்குது. குறிப்பா நாடக கலைஞர்கள், சினிமா துறையினர், பரதநாட்டிய கலைஞர்கள் அதிக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் உள்ளதுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் துணிந்து புதிய படங்கள்ல முதலீடு செய்யலாங்க. அப்படி முதலீடு செய்யும் போது நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது. இந்த படத்தின் காரணமாக உங்களுடைய பெயர் மக்கள் மத்தியில் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாரு. அரசியல் துறைக்கு மற்றொரு அதிபதியான செவ்வாய் சாதகமாக இல்லை. இதனால் கட்சியில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது நீங்கள் சிந்தித்து செயலாற்ற போது இந்த பிரச்சனைகளை ஒன்றும் இல்லாதபடி நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகுங்க. மேல்மட்ட தலைவர்களுடனான கருத்து வேற்றுமை கவலை அளிக்குங்க. தொண்டர்களிடையே செல்வாக்கு எந்த விதத்திலும் குறையாது என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே புதன் அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் பகவானுடைய சுப பார்வை உங்களுக்கு கிடைப்பதால பாடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதாவது குரு பார்க்கின் கோடி தோஷம் விலகும் என்பது போல இதனால் ஏற்பட்ட பின்னடைவுகளை குரு சரி செய்து விடுவதால் கல்வியில் எந்த ஒரு தடுமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த பிப்ரவரி மாதம் அமைய பெற்றிருக்குது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் விவசாயத்துறையினரை தனது கட்டுக்குள் வைத்துக் கொண்டுள்ள பூமிக்காரகரான செவ்வாய் அவ்வளவு சாதகமாக இல்லை என்றாலும் கூட குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பதிவதால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு லாபமும் கிடைக்க இருக்கு என்பது உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசினியரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய இருவருக்கும் பரிகாரம் செய்வது அவசியங்க. அப்படி செய்யும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.